ஸ்கைஃபிக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த நாளுக்கான அப்டேட் என்னன்னு பார்க்கலாமா? 1980களில் வெள்ளி விழா நாயகனா எல்லாரோட கனவு கண்ணனாகவும் சில ரசிகைகளோட பெரிய ட்ரீம் பாயும் இருந்தவர் தான் நம்மளோட மைக் மோகன். 1980லயும் சரி 90லயும் சரி இவர் நடிச்ச படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இவர் பெரும்பாலும் படத்துல மைக் மோகனாகவே வருவார். இவருக்கு ஏன் இந்த மைக் மோகன் என்ற பேரு வந்துச்சுன்னா, நிறைய படங்கள்ல இவர் சிங்கரா தாங்க வருவாரு. சிங்கரா இவர் வரும்போது கையில மைக்கோட தான் வருவாரு. அவர் மைக் எடுத்துட்டு அந்த பாடுற ஸ்டைலும் அவர் ஃபேஸ்ல காட்டுற அந்த எக்ஸ்பிரஷன்ஸும் அல்டிமேட்டா இருக்குங்க. அதனால இவருக்கு நிறைய பெண் ரசிகைகள் இன்னும் வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, ஆண் ரசிகர்களும் இவர் பண்ற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் பார்த்து அந்த டைம்ல எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. அந்த அளவுக்கு எல்லாருடைய மனசுலயும் நீங்க இடம் பிடிச்சவர் தான் நம்ம மைக் மோகன். இளையராஜா, எஸ்பிபி, மைக் மோகன் இவங்க 3 பேரோட காம்போல வர எல்லா படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. படம் மட்டும் இல்லைங்க, அந்த படத்துல வர பாடல்கள் கூட இன்னைக்கு வரைக்குமே மக்களோட நீங்க இடத்துல பிடிச்சிருக்கு. எல்லாருடைய ஃபேவரட்டான இளையராஜாவோட பிளேலிஸ்ட்ல மைக் மோகனோட சாங் கட்டாயம் இருக்குங்க. எல்லா நேரத்துலயும் பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் டிப்ரெஸ்டா இருக்கும் போதோ, இல்லாட்டி கொஞ்சம் ஹாப்பி மூடு, இல்ல ஒரு மெலோடியா கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம மோகன் இஸ் கேட்டாலே போதுங்க, மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கும். அவ்வளவு அழகா அவர் என்ன பண்ணிருப்பார், தன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ்ல ஒவ்வொரு சாங்ஸ்லயும் காட்டியிருப்பாரு. ஒரு காதல் தோல்வியான பாட்டா இருந்தாலும் சரி, தன்னோட மனைவி கிட்ட எக்ஸ்பிரஷன் பண்ற சாங்ஸா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒரு சிங்கரா இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலயும் நம்ம மைக் மோகன் அல்டிமேட்டா பண்ணிருப்பாரு. அவர் எடுத்து நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே அப்படியே அந்த கேரக்டரோட மிங்கிள் ஆகி அந்த வாழ்ந்திருப்பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் மக்களோட மனசுல மோகனாலே ஒரு தனி வைப் இருக்கு. அவருக்குன்னு தனி ஒரு இடத்தையே பிடிச்சிட்டாரு தமிழ் திரையுலகத்துல. அவர் நடிச்ச படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மௌனராகம், ரெட்டைவால் குருவி, கிளிஞ்சல்கள், கோபுரங்கள் சாய்வதில்லை, பயணங்கள் முடிவல், இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போலாங்க. இதுல எல்லாமே அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. பாடும் நிலாவே படத்துல எல்லாம் சூப்பர் டூப்பரா நடிச்சிருப்பாருங்க. அதுல ஸ்பெஷலா இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற படம் என்ன தெரியுமா? நம்ம மணிரத்னம் சாரோட டைரக்ட்ல உருவான மௌனராகம் படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியோட ஆசையை நிறைவேற்றுற ஒரு பொறுப்பான கணவரா அப்படி இருப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, தன்னோட மனைவிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்வாரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, எனக்கும் இவளுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அவளோட பேரண்ட்ஸ் வரும்போது அவங்க முன்னாடி இவங்க இவ்வளவு தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, தன்னோட மனைவியை தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுவாரு, அந்த பழி இவர் மேல ஏத்துக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி ஒய்ஃபை சத்தம் போடுவாரு, சின்ன சின்ன முகத்துல காட்டுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாரு. இதெல்லாம் அல்டிமேட் லெவலா இருக்கும் அவருடைய நடிப்புல. இந்த படத்தை பாத்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமா எடுத்திருப்பாரு நம்ம மணிரத்னம் சார். மணிரத்னம் சார்னே சொல்ல வேண்டாம், திரையுலக ஜாம்பவான் அவர் தான். இன்னை வரைக்கும் அவருக்குங்கிற இடத்த ஸ்டாண்டர்டாவே பிடிச்சிருக்காரு நம்ம மணிரத்னம் சார். ஒரு காலகட்டத்துல பெண் ரசிகைகள் தனக்கு வர வேண்டிய கணவர் மோகன் மாதிரி தான் வேணும்ட்டு கனவுகளிலும் ஆசைகளிலும் இருந்தாங்க. அவருக்கு அந்த காலத்துல அவ்வளவு பெரிய பெண் ரசிகைகள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏன்னா அவர் நடக்கிற ஸ்டைலும், பேசுற ஸ்டைலும், பாக்குற பார்வையும், அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் இன்னைக்கு வரைக்கும் மத்த எந்த நடிகருக்கும் இருக்கான்றதே ஒரு கேள்விக்குறியாதாங்க இருக்கு. 90க்கு அப்புறம் இவர் நடிச்ச படங்கள் பாத்தீங்கன்னா அன்புள்ள காதலி, சுட்ட படம், அந்த படங்கள்லாம் சரியா போகல. பட வாய்ப்பு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கிட்டாரு. இப்போ அகைன் ஒரு கம்பேக் கொடுக்க போறாரு நம்ம மைக் மோகன். ஆமாங்க, விஜய் ஸ்ரீ இயக்கத்துல உருவாயிருக்கிற ஹரா என்ற படம் ஜூன் 7ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட முழு படப்பிடிப்பும் முடிஞ்சு இப்ப படம் ரிலீஸ்க்கு தயாரா இருக்குங்க. ஜூன் 7ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துல நம்ம மோகன் தாங்க நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம விஜய் நடிக்க போற கோட் படத்திலயும் நம்ம மோகன் நடிக்கிறாருங்க. அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் நம்ம படக்குழுவினர் அறிவிச்சுட்டாங்க. சோ வரக்கூடிய நாட்கள்ல நம்மளோட ட்ரீம் பாய், வெள்ளி விழா நாயகன் மோகன் மறுபடியும் வெள்ளித்திரையில நீங்க எல்லாரும் பார்க்கலாம். அவரு மறுபடியும் திரைத்துறைக்கு வர்றதுனால எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன மாதிரி நடிக்க போறாரு, திருப்பி அதே மாதிரி மைக் மோகன் மாதிரி வர போறாரா, சாக்லேட் பாய் மாதிரி வர போறாரா? வயசானாலும் அழகு தானே, அவர் இன்னும் இளமையா தாங்க இருக்காரு. அவருக்கு ஒன்னும் அவ்வளவு வயசான மாதிரிலாம் தெரியலங்க. பாப்போம், பொறுத்திருந்து வரக்கூடிய ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் அவரை நம்ம எல்லாருமே பார்ப்போம். இத்தோட இன்னைக்கான அப்டேட்டோட நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேறொரு அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.